மணி இல்லை, தமிழக அரசியல் களத்தை மாற்றுமா பிரதமர் மோடியின் வருகைன்னு கேட்டிருக்கீங்க. நீங்களே பேசும்போது விவாதத்தில் அவர்கிட்ட சொன்னீங்க, இல்லை அரசியலில் அரசு இன்னும் பேசல, அஃபிஷியலாக பேசிட்டு இருக்கிறோம். இன்னும் அது அரசு விழாதான் நீங்களே தான் சொன்னீங்க. ப்ளீஸ். இரண்டு நடந்ததும் அவர் வந்து நேற்று இரவு நள்ளிரவா அப்படி இரண்டுமே வந்து அரசு விழா. இந்த அரசு விழாவினால அரசியல் களம் மாறுமாங்கிறது வந்து அதிர்ச்சி செய்தி. அதனால் உங்கள் தலைப்பே வந்து கேள்விக்குறியாக மாறிட்டு, அதுக்கு பதிலே இருக்க முடியாது. அரசியல் களத்தை மாற்றுமா? சரி, அப்படியே அரசியல் களத்துக்கு உள்ளுக்கு போவோம். அரசியல் களம் ரெண்டு இருக்குது. ஒன்று என்னன்னா, வாக்களிக்க போகும் மக்கள் இருக்காங்கல்ல, வாக்குச்சாவடிக்கு சென்று வாக்களிக்கும் மக்கள், அவர்களை என்ன கன்வின்ஸ் பண்ணியிருக்குதா, இம்ப்ரெஸ் பண்ணியிருக்குதா மோடியினுடைய வருகையினால்? வருகை என்பதை நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க? அவர் அதை கொடுத்தேன், இதை கொடுத்தேன், அதை திறந்தேன், இதை திறந்தேன் என்பதை தான் நீங்கள் வருகைன்னு சொல்கிறீங்க. சரி, அந்த வருகை அறிவிப்பு தான், பிரதமரோட அறிவிப்பு தானே? இல்லை, அறிவிப்பு திறந்திருக்கிறாரு, எல்லாம் உண்மை. அப்படி இருக்கும் பொழுது அது அந்த வாக்காளர்களுக்கு போய் எட்டி, ஐயா நமக்கு கொடுத்துருக்காங்க, அதனால மோடி வருகையினால் நாங்கள் வந்து இனிமேல் மோடி எந்த கட்சியில் இருக்காரோ அந்த கட்சி எந்த கூட்டணியில் இருக்கோ அதுக்கு ஓட்டு போட போகிறோம் என்று மாறினால் அந்த வருகை மாற்றத்தை கொண்டாந்ததுன்னு அர்த்தம். இரண்டாவது ஒன்று இருக்குது, வாரேன். முதல்ல இதுக்கு வருவோம். இந்த வாக்காளர்கள், உண்மையான வாக்காளர்கள் யார்? அடிப்படை மக்கள். உட்கார்ந்துருக்கக்கூடிய மேட்டுக்குடிகளோ அதிகாரிகளோ வாக்களிக்கவே வாக்குச்சாவடிக்கு வருவான்னு எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை. இந்த அடிப்படை மக்களுக்கு என்ன பயனுள்ளதாக இருந்தது? தூத்துக்குடி வந்தார், தங்கம் தென்னரசு பாராட்டினார் என்ற விஷயம் சொன்னார். தங்கம் தென்னரசு எதை வேணால் பாராட்டுவார், மக்கள் பாராட்டுறானா என்பது தான் எனக்கு கேள்வி. அரசியல் களத்தை மாற்றுதுன்னு சொன்னால் வாக்காளர்களுடைய எண்ணிக்கை, சிந்தனை வந்து மாறணும். இன்றைக்கி ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அல்ல, என்ன பாசக இருக்கக்கூடிய கூட்டணிக்கு தான் என்பதாக மாறணும். முதல்ல வந்து தூத்துக்குடியினுடைய விமான நிலையத்தினுடைய விரிவாக்கம் யாருக்கு பலன்? பக்கத்தில் சுற்றி வர இருக்கக்கூடிய அந்த விவசாய பெருமக்களுக்கோ தொழிலாளர்களுக்கோ அதனால் பலனா? எதுவும் கேட்டால் எதுவும் இல்லை. அவங்க ஒன்றும் விமானத்துலேயும் போக போகிறதில்ல, அந்த விரிவாக்கத்தினால அவங்களுக்கு பலன் இல்லை. அதனால் வாக்காளர்களுக்கு அது பலன் கொடுக்க போவதில்லை நேரடியாக. அப்படி இருக்கும் பொழுது விமானத்தில் பயணிப்பவர்கள் வாக்காளர்கள் தானே? நம்ம அப்படி நீங்கள் வாக்களிக்கிறவங்க வாக்காளர்கள் தானே. அந்த வாக்காளர்களுக்கு மாற்றத்தை கொடுத்தால் தான் இந்த திட்டம் அரசியல் களத்தை மாற்றுமா? என்ன தலைமை அமைச்சர் மோடியின் வருகை அப்படின்னு கேள்விக்கு தான் நான் பதிலுக்கு வரேன். நீங்கள் கேட்ட கேள்விக்கு மட்டும்தான் வரேன். நான் அதுக்குள்ளே மட்டும்தான் பேசுகிறேன், வெளியே நிறைய பேசலாம், வெளியே போகல. நான் அதுக்கு அடுத்து என்ன, கூடங்குளம் அணு உலையில் 3வது 4வது அணு உலையிலிருந்து உற்பத்தியாகி வெளியே வருகின்ற மின்சாரத்தை எடுத்து கடத்துவதற்காக உள்ள விஷயங்கள் ரெண்டையும் திறந்தார். எது? அதாவது அந்த மின்துறையினுடைய அந்த கடத்தல் செய்வதற்கு, மின் கடத்தல் செய்வதற்கான 2 வழிப்பாதைகளை திறந்து விட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டில் உற்பத்தி ஆகின்ற கூடங்குளம் அணு உலை எவ்வளோ ஆபத்துக்கள் மத்தியில் உள்ள அணு உலை, சுற்றுப்பட்டில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் வந்து அழிப்பதற்காகவே வந்திருக்கும் அந்த அணு உலை. அதற்கு எதிராக உள்ள போராட்டம் இத்தனை ஆண்டுகளாக, பல 10 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கும். என்ன நேரத்திலும் கூட அதிலிருந்து வரக்கூடிய மின்சாரத்தை எங்களுக்காவது கொடு தமிழ்நாட்டுக்கு என்று, நெய்வேலியில் உற்பத்தியாவதை எங்களுக்கு கொடு, தமிழ்நாட்டுக்கு கொடு, அல்லது 60 விழுக்காடு கொடு, 80 விழுக்காடு கொடு என்று கூடங்குளம் அணு உலையில் உள்ளதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு கொடு. யார் கேட்பாங்க? அந்த பகுதியினுடைய ராதாபுரம் சட்டமன்ற உறுப்பினரான நமது என்ன பேரவைத் தலைவர் இருக்கிறாரு, அப்பாவு கேட்பார். அப்படி இருந்தும் அதை வந்து பக்கத்தில் கேரளாவிற்கோ கர்நாடகாவிற்கோ ஆந்திராவிற்கோ கொடுப்பதற்காக ஒரு 2 கடத்தல் வழிகளை, மின் கடத்தல் வழிகளை திறந்து வைத்தார். இதுவும் தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லையா? சரிதானா? அப்போது தமிழ்நாட்டு மக்களுக்கு இல்லாத, போய் சேராத, வாக்காளர்களுக்கு ஏதாவது உதவிகரமாக இருக்கும் என்பதற்கான எதையும் செய்யவில்லை. அவருடைய வருகையை ஒட்டி தூத்துக்குடியில் அவர் திறந்து வைத்தது. தங்கம் தென்னரசுக்கு பெருமையாக இருக்கலாம், நாம் மக்களுக்கு பெருமையாக இருக்கான்னு தானே பேசணும். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இங்கே கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழனுடைய நாணயத்தை வெளியிட்டார். போச்சு, இனிமேல் டெல்டா விவசாயி எவனுக்கும் பசி இருக்காது, பூரா நிரம்பிடும் வயிறு. என்ன, அதனால அவர்களுக்கும் பலன் இல்லை.
சரிதானா? அப்போ அங்கே உள்ள மக்களுக்கும் வாக்காளர்களுக்கும் அதனாலையும் பயனில்லை. தமிழ்நாட்டிற்கு தமிழர்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கும் விஷயமா நீங்க பார்க்கலையா? பெருமையாகவே வச்சுக்கிட்டே இருங்க. ராஜேந்திர வயிறு வறுமையில தவாடுத சிலை அமைக்கப்படும் அப்படின்னு ஒரு டெல்டா விவசாயிகளை பற்றி தெரியாமல் பேசுகிறீர்கள். நான் நினைக்கிறேன் சரியா நீங்க சொல்ற புரிஞ்சுக்கிறேன் உங்களுடைய கருத்தை. இல்ல, டெல்டா விவசாயிகள் ஏன்னா அறுவடை காலம் தவிர மற்ற நேரங்களில் வந்து எப்படி பசியாலும் பட்டினால் வாடுவாங்கன்னு நேரில் வந்து அவங்க கூட உட்கார்ந்து கஞ்சி குடிச்சு பார்த்தவன் நான். அதனால் அது எல்லோரும் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால தான் நான் சொல்கிறேன், அவர்கள் தான் வாக்காளர்கள். அவன் தான் வாக்குச்சாவடிக்கு வரப்போகிறான், அடிப்படை மக்கள் தான். அதனால் இந்த அரசியல் களம் ரெண்டாக பிரிக்கணும்னு சொன்னேன் நான். ஒன்று தமிழ்நாட்டு வாக்காளர்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா, பயனுள்ளதுன்னு சொன்னால் அரசியல் களத்தை மாற்றுமா பிரதமர் மோடியின் வருகை என்ற கேள்விக்கு பதில் கிடைக்கும். என்ன மாற்றாது, ஏன்னா பயனே இல்லை. இன்னொரு அரசியல் களம் இருக்குது, என்ன தெரியுமா? தங்கம் தென்னரசு போனார், சேகர்பாபு போகலை. சேகர்பாபுகிட்ட கொண்டு போய் நீட்டுறாங்க, நீங்கள் போகலையே கங்கை கொண்ட சோழபுரம். அவருடனே KN நேரு போனார், தங்கம் தென்னரசு போனார், அமைச்சரெல்லாம் போயிருக்காங்க. அதுதான் முதல்வர் அறிவித்தது, அதனால் நான் போகணும்னு இல்லை. இந்த பதில் இதெல்லாம் வந்து அரசியல் களத்தில் ஒரு பகுதியாக வருது. தங்கம் தென்னரசு இது பெருமைக்குரியது, கங்கை கொண்ட சோழபுரத்தில் நீங்கள் இப்போ சொன்னதை தங்கம் தென்னரசு சொல்கிறார். மோடியின் வரை 3ஆம் நாளையும் சொன்னார் அதே தங்கம் தென்னரசு, இப்போவும் சொல்கிறார். இந்த நாணயம் கொடுத்தது என்பது பெரிய பெருமைக்குரியது, சரி. ஆனால் இன்னொன்று என்ன நடக்கு, அவர் வந்து இறங்கும் பொழுது நள்ளிரவை நோக்கி செல்லும் கூடிய அந்த நேரத்தில் எடப்பாடியார் போய் வரவேற்கிறாரு. ஏன்னா பக்கத்தில் துரை வைகோ நிற்கிறாரு. துரை வைகோ நிற்கிறாரு, சிவப்பு கருப்பு சிவப்பு பட்டையுடன் அப்படின்னு சொல்லிவிட்டு படம் எடுத்து மதிமுகலேருந்து வெளியே போனவர் ஒருத்தர் காஞ்சிபுரத்துலேருந்து அதை எடுத்து போடுறாரு முகநூலில். பார்த்தீங்களா, நிற்கிறாரு. ஒரு திருச்சி MP நிற்கிறாரு. இன்னொருத்தர் போய் கேட்காரு, நீங்கள் வருகிறீர்களே திருமாவளவன்ட்ட. ஏன்னா திருமாவளவனும் மோடியும் வந்தவுடன் அதிர்ந்தது மேடை அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு தொலைக்காட்சியில் சொன்னாங்க. சொன்னதுனால அங்கே போய் கேட்காங்க, அவர் பிரதமர், நான் MP. அவர் அந்த தொகுதியோட அந்த தொகுதியினுடைய அரியலூர் அந்த சிதம்பரம் மக்களவை தொகுதியினுடைய MP. கனிமொழி கொஞ்சம் தள்ளியே நின்னாங்க. தங்கம் தென்னரசு நேரடியாக அரசாங்க சார்பாக பேசும்பொழுது அங்கே தூத்துக்குடியில் எதிர்க்கட்டும் ஒரு பக்கம். அப்போது இதெல்லாம் வந்து அரசியல், இன்னொரு அரசியல், சரிதானா? அப்போ அரசியல்வாதிகளுடைய அரசியல், அரசியல் கட்சிகளுடைய அரசியல். நான் முதல்ல சொன்னது வாக்காளர்களுடைய அரசியல். அதுக்கும் எந்த மாற்றமும் இல்லை. இவர் வருகை வந்துட்டு போனதுனால ஐயோப்பா வந்துட்டு போயிட்டு போகிறாரு. அதற்கப்புறம் இவர்கள் மத்தியில் எடப்பாடியார் 3 கோரிக்கை கொடுத்தார். தங்கம் தென்னரசு முதலமைச்சர் கொடுத்த கோரிக்கைகளை எல்லாம் அவரும் கொடுத்தார். இப்பொழுதாவது கொடுத்து விடுவார் என்று நம்புகிறோம், தமிழ்நாட்டுக்கானது இது முதலமைச்சர் சொன்னார். சரி, ரைட், நம்புங்க. அதே போல் என்ன, எடப்பாடியார் 3 கோரிக்கைகள், கோதாவரியிலிருந்து காவிரி வரை அந்த தொடர்பை நீங்கள் வந்து தொடர்புபடுத்தி விடுங்கள் என்று ஒரு கோரிக்கை வைத்தார். என்ன, கோவையிலிருந்து சேலம் வரை இராணுவ தளவாடத்திற்கான ஏற்பாடு செய்யுங்க. இது ஏற்கனவே நிர்மலா சீதாராமன் வச்சுக்கிட்டு அவங்க இராணுவ அமைச்சராக இருக்கும் பொழுது, மோடி வரும் பொழுது கருப்பு கொடிக்காக பயந்தவர் வந்து அடையாறில் IIT சௌரியருக்கு வச்சாரா, ஒமர் அப்துல்லாவா, சரி, இவர் வேறு ஏதோ பண்ணார், நேரடியாக ஃபேஸ் பண்ணல. இப்படியாக ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இதையெல்லாம் வந்த நேரத்தில் தான் அந்த அறிவிப்பு வந்துச்சு மாமல்லபுரத்திலிருந்து, சரிங்களா? அந்த தளவாடம் அது இன்னமும் நிறைவேறலை என்பதை நமக்கு நினைவுபடுத்துகிற மாதிரி இருந்துச்சு எடப்பாடி கொடுத்தது. அப்போ இவர்கள்லாம் கோரிக்கைகள் வைத்தார்கள், மனு கொடுத்தார்கள், அதை வாங்கி கொண்டார். அது இவர்களுடைய அரசியல். ஆனால் அதில் ஒரு அரசியல் என்னென்னா, OPS சந்திக்க இடம் கேட்டார், மோடி சந்திக்கவில்லை, சரிதானா? அவர் சந்தித்திருந்தால் பெரும் அரசியல் ஆகியிருக்குமோ? அது ஒரு அரசியல் தானே. அப்போ அவர் சந்திக்கலை, இல்லைங்க எழுதி கொடுத்தது இந்த பக்கம் தான் ஆளுங்கட்சியில் இருந்தாங்க, அது எனக்கு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது இங்கே வந்து TTV தினகரன் OPS-உடன் அவர் மாநாட்டில் நான் கலந்து கொள்வேன் சொல்வதோ, இருவரும் சேர்ந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணிக்கு போகப் போகிறோம் என்று சொல்வதோ, இன்றைக்கு ஏட்டு செய்தி, மாலை ஏட்டு செய்திகள்னு வைங்களேன், இதெல்லாம் இன்னொரு அரசியல். இதுவும் தமிழக மக்களை எதுவும் தாக்க செலுத்தி அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது புதிய வழிகாட்டல் வந்துட போகுதுன்னா இல்லை, புரியுதுங்களா? ஆனால் இதில் என்ன தெரியுதுன்னா, எல்லா அரசியல்வாதியும் ஒன்றா இருக்காங்க, அரசு விழா 2 நடந்துருச்சு, தமிழக மக்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை என்பது போல் என்ன 2 அரசியல் களமாக நான் பிரித்து பார்த்தாலும் எனக்கு வந்து எதுவுமே தென்பட மாட்டேங்கு இவர்கள்கிட்டருந்து. அப்போ இதில் என்ன அரசியல் களத்தை மாற்றுமான்னு கேட்பது, வளர்ச்சி அடைந்த தமிழ்நாட்டை உருவாக்குவோம்னு பிரதமர் மோடியின் முழக்கம் தானே தமிழக முதல்வர் முழக்கமும். அதனால் அந்த முழக்கத்திலும் மோதல் இல்லாத முழக்கம். இதில் சரியாக ஜீவா முதல்ல கேட்ட மாதிரி, அதாவது காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி ஆட்சி, இப்போ மைனாரிட்டி கவர்மெண்ட்டான மோடி, மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே, என்ன அதெல்லாம் கரெக்டாக மைனாரிட்டின்னு சொன்னார் நண்பர், அதனால்
மைனாரிட்டி கவர்மெண்ட் நாமும் நினைவுபடுத்த வேண்டியிருக்கல மோடி எதுவும். ஏன்னா நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் இல்லைன்னா அது எப்படி அரசாங்கமே நிறைவேற்ற முடியாதுல்ல. அதனால் அங்கே ஏற்கனவே இப்போ சிராக் பாஸ்வான் விளையாட ஆரம்பிச்சிட்டாரு. இன்றைக்கி சொல்லிட்டாரு நிதிஷ்குமார் எழுதா இது மோசமான ஆட்சி, இதில் போய் நான் ஆதரிக்கிறேனப்பான்ட்டு. அவரால் தான் போன முறை ஐக்கிய ஜனதா தளத்துக்கே நம்பரை குறைச்சி பார்த்தாங்க பாஜக. இந்த முறை அங்கே என்ன நடக்க போகுதுங்கிறது வேறு கதை. இப்படி இருக்கும் பொழுது என்ன, அதுவும் மைனாரிட்டி அரசாங்கம் தான். மைனாரிட்டி மோடி அரசாங்கம் ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து வளர்ச்சிக்காகன்னு சொல்லி போட்டு அவர் சொன்ன நம்பர் எண்ணிக்கை என்பது ஐக்கிய முற்போக்கு அரசாங்கத்தை விட கூடன்னு சொன்னால், அப்பொழுது இந்தியாவினுடைய நாணயத்தின் மதிப்பு என்ன? மன்மோகன் சிங் ஆட்சியில், ஐக்கிய ஜனதா ஆட்சியில், இது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில் என்றால் டாலர் 65 ரூபா அப்படின்னா இப்போ டாலர் 85 ரூபா. சரிதானா? 90 ரூபாய்க்கு வந்துட்டா. அப்போ இதையும் கணக்கில் எடுக்கணும்ல. அப்போ நீங்கள் எம்பிட்டு காசு அதிகமாக கொடுத்தாலும் அது இம்பிட்டு தாயா மதிப்பு இருக்கும்னா என்ன, அது அப்போது ஒரு கண்மூடித்தனம், ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு. இந்த கண்ணாமூச்சி விளையாட்டை மோடி மட்டும்னு நான் சொல்லலை. அரசியல்வாதிகள் எல்லோருமே முறையாக கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாட தெரிந்தவர்கள். அதனால்தான் என்ன தங்கம் தென்னரசு முதலமைச்சருடைய மனுக்களை ஒன்று கொடுக்கிறார். அதே சமயம் எடப்பாடியார் அவர் ஏதோ ஆட்சியில் இருக்கிற மாதிரி அவரும் ஒரு கொடுக்கிறார். 2 பேருமே தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு கொடுக்கிறார்கள். அப்பொழுது மோடியும் தமிழ்நாட்டு வளர்ச்சி இருக்கிறார். ஆனால் தமிழ்நாடு மட்டும் வளராது. ஏன்னா இங்கே உள்ள மக்களுக்கு எதுவும் பலன் இல்லைல்ல. மக்களுக்கு பலன் தான் அந்த மாநிலத்தினுடைய வளர்ச்சி, அது வளராதான். ஆனால் இவர்கள் எல்லோருமே சேர்ந்து, அது பாஜகவானாலும் சரி, அதிமுகவானாலும் சரி, திமுகவானாலும் சரி, தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக பாடுபடுகிறார்கள் என்று நாம் நம்புவோம். ஏன்னா ஊடகத்தில் எல்லாம் எழுதணும்ல. ஊடகத்தில் வளர்ச்சிக்காகன்னு சொன்னதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கிறோம், என்ன போட்டுக்கிட்டு இருக்கிறோம், பேசிக்கிட்டு இருக்கிறோம். அதனால் ஊடகங்கள்லாம் எப்பொழுதும் வாழ்க வாழ்க என அரசியல்வாதிகள் அரசியல் கட்சிகள்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஜனங்களை பற்றி கண்டுக்கூடாது என்பது தான் இதில் வந்து சேரக்கூடிய விளைவாக இருக்குது. அதனால் இதில் வந்து எனக்கு எதுவுமே என்ன, இந்த தமிழக அரசியல் களத்தை மாற்றுமா பிரதமர் மோடியின் வருகைனா, ஒவ்வொரு முறையும் இந்தியாவினுடைய தலைமை அமைச்சர்கள் வருவாங்க தமிழ்நாட்டுக்கு, ஒவ்வொரு மாநிலத்துக்கு போவாங்க. அதனால் படார்னு மலரப் போயிருதா அல்லது தடார்னு வந்து அதனால் அரசியல் சூழல் மாறப்போயிருதா? யார் வருவதுனாலும் ரோடு ஷோ நடத்துவதுனாலும் அவங்க கட்சிக்காரங்களுக்குள்ள ஐச்சக்கா நமக்கு நல்ல கூட்டம் அப்படின்னு அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டதுக்கு அன்றைக்கி மகிழ்ச்சியாக இருக்குமே தவிர, அதனால் எந்த ஒரு மக்களுக்கும் தாக்கத்தை வந்த மாதிரி நமக்கு தெரியலை.